ஐயா உண்டு. குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த எம்எல்ஏ மனோ தங்கராஜ். அவங்கதெல்லாம் நீ போயிருச்சு. நீ மனோ தங்கராசும் இல்லை, ஒரு தங்கராசும் இல்லை. கனிம வல்ல கொள்ளக்காரன் கோஷ்டியோட தலைவர். ஒரு டிவி நிகழ்ச்சியில் ஒருத்தன் கேட்கான், அந்த கேள்வி கேட்க பையன் கேட்கான், மோடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய? ஒரு நடிப்புக்காரன் மோடி, நரேந்திர மோடி தாமோதரதாசை பார்த்து. அதே மாதிரி பொய் சொல்லுதா ஆள் அப்படின்னு. ஐயா, உலக நாடே போற்றிக்கிட்டு இருக்க, நீங்கள் எப்படி சொல்லுதீங்கள? நான் சொல்லுதேன் கேளுங்க அப்படின்னு. நாடு நாடாக சுற்றுவார். இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சு. அது செயற்கையாக வந்தது சிலிண்டர் தட்டுப்பாடு. நீ கடத்துதிய கனிம வளம், மனோ தங்கராசு, நீ கடத்துதியா கனிம வளம்? திமுக கொள்ள கோஷ்டி எல்லாம் சேர்ந்து அதில் இருந்துமா? எத்தனை பேர் தாலியை அறுத்து, எத்தனை பேர் விவசாய நிலங்களை பாலாக்கி, அத்தனையும் கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ள கோஷ்டி நீ நரேந்திர மோடியை பார்த்து அவர் நடிப்புக்காரரு பொய் சொல்லுதாரா? திருக்குறளை எல்லா மொழியிலும் மொழிபெயர்த்து உலக நாட்டில் இருக்க அனைத்துலேயும் திருக்குறளை முதன்மைப்படுத்துத ஆள். தமிழ்நாட்டுக்கு வந்தா யாதும் ஊரே யாவரும் கேளீர், அங்கே போனால் தமிழ் ஒழிக அப்படின்னு சொல்லுவாருன்னு. காசியில் இருக்க தமிழ் சங்கமத்தை வளர்த்தவர் 4 வருஷமா. உன் கட்சிக்காரன் கொள்ளக்கோஷ்டி தலைவர் ஒரு நாளாவது ஒரு தமிழ் மீட்டிங்கி தமிழுக்காக, உன் கட்சி மீட்டிங் நடந்திருக்கு, தமிழ் மீட்டிங் நடந்திருக்கா? நீ எங்கமாவது சங்கமம் நடத்தியிருக்கியா? தமிழ் சங்கமங்கள் இல்லையா? தமிழுக்காக ஒரு துரும்பு எடுத்து போட்டிருக்கியா? நீ பணத்துக்காக நரவலை திங்க வேற ஒரு பிரார்த்தனாலயத்துக்கு போயிட்ட. அப்போ நீ எங்களை பற்றி பேசலாமா? ஐயா உண்டு, சாமி தோப்பில் ஐயா உண்டு. அவர் இந்தியா ஃபுல்லாக பாரத தேசத்தை பூரா கட்டியாண்ட எங்களோட ஐயா வைகுந்தபதி. அப்பேற்பட்ட மண்ணோட அத்தனை கனிம வளத்தையும் கொள்ளையடித்து கொண்டு போன அயோக்கிய கும்பல், குமரி மாவட்டத்தவே சீரழித்த மனோ தங்கராஜ் பாரத பிரதமரை பார்த்து நடிப்புக்காரர். இஸ்ரேல் போனார், அங்கே போயிருச்சு. ஈரான் எல்லா நாட்டையும் தடைஞ்சு நிறுத்திக்கிட்டு இருக்கு. இந்தியா கப்பல் மட்டும்தான் பொருளை ஏற்றிக்கிட்டு, கேஸை ஏற்றிக்கிட்டு இந்தியா வந்து சேருது. அதை தெரிஞ்சுக்கோ. பாரத பிரதமரோட சுற்றுப்பிரயாணத்தினுடைய ஆற்றலையும் வலிமையையும். சும்மா எதனாலும் பேசலாம்னு பேசாத. உன் கொட்டமெல்லாம் ஒடுங்கிருச்சு. இன்னும் உன் கொட்டத்தை அடக்கிட்டாங்க, அவ்வளோதான், நீ முடிஞ்சிட்ட. ஜெய் ஹிந்த், ஜெய் மாதா, ஜெய் பவானி. வாழ்க பாரதம்.